அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மீன முழு மாவட்டமுமே இன்றைக்கு நீரால் நிறைந்து போயிருக்கு. எல்லோருக்குமே வணக்கம். இது அங்கு வித் சாம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது நாட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும் எங்களுக்கு என்ன வீடியோஸ் எல்லாமே நாட்டில் இருக்க பிரச்சனைகளை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை வடமராட்சி பருத்தித்துறையில் கொட்டடி என்ற கிராமத்தில் வெள்ளத்தால் கடல் நீர் உள்ளுக்கு வெள்ளத்தால் கணக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். அந்த காட்சியில் கடல் தொழில் அமைச்சரான என்ன பேர் அவருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் சந்திரசேகரன் கடல் தொழில் அமைச்சர் தற்போதைய ஜனாதிபதி அனுராண்ட ஆட்சியில் அமைக்கப்பட்ட அந்த கடல் தொழில் அமைச்சர் அந்த இடங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களையும் பார்வையிட்டிருக்கார். அது தொடர்பான காணொலியை தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். எவ்வளோ மாதிரி ரெண்டு சைட்டாலும் நீர் ஓட்டம் இருக்கும். இதில் தோட்டங்களெல்லாம் கட்டுவாங்க. நிற்கலாமல் கல் குத்தி ஓட்டையா போகணுன்றதுக்காக தான் நாங்கள் ஓட்டி விட்டுருக்கோம். அங்கே இருந்த இதெல்லாம் துருவா இருந்தது. உங்களுக்கு அங்கே இருந்தோம். ஏன்னா வீடியோ இருக்கும் வேறு போட்டோ இருக்கு. முதல் போட்டோ வாங்க போறீங்க. கரையோட அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ரெடி. ஆனால் கடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா? கடலுக்கு கடலுக்கு சரி கரைக்கு சரி சரியா மற்ற அலையை நாங்கள் அதால் ஏற்படுகின்ற பின்விளைவுகளும் இருந்தாலே பொதுவாக அந்த நேரம் அது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்தால் செய்யணும். இது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருந்துருக்குமா நீங்கள் பண்ணுவோம். இதை மேல எடுத்தா இதுக்கு போட்டு விடலாம். முதல் இப்படிதான் கிடந்தது. இப்ப இந்த இதோட அங்க இருக்கிற கல் எல்லாம் இங்க வந்து என்னண்டா ஐயா இந்த கல் இருக்கு. அந்த கட்டில இருந்தது அவள அந்த கட்டில இருந்தது சைட் பண்ண உள்ள வந்தது. இன்று பருத்தித்துறை கொட்டடி பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் இங்கு வந்தோம். அங்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு பொதுவாக தெரியும், இன்றைக்கு கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக இலங்கை முழுவதும் ஏற்பட்ட கடுமையான அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் விசேடமாக யாழ்ப்பாணமே முதலிடம் வகிக்கின்றது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கி வரலாறு காணாத பெரிய மழை வீழ்ச்சி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதன் காரணமாக எல்லா இடங்களிலும் முழு மாவட்டமுமே இன்றைக்கு நீரால் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இந்த நிலைமையில் இருந்து மக்களை மீட்கின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே போன்று நான் ஒரு கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றோமோ இல்லையோ என்பதல்ல பிரச்சனை. முதலில் அவர்களிடம் சென்று அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருந்தது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நான் யாழ் மாவட்டம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மீனவர்கள் தொடர்பாகவும் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற நெருக்கடி தொடர்பாகவும் ஆராய்ந்து வருகின்றேன்.
ஆராய்ந்ததன் பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை எட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் மீனவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். அவைகள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கை மாத்திரமல்ல, அவர்கள் வந்து அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கின்ற மக்கள், நாட்டுக்கு புரதசத்தை தேடி கொடுக்கின்ற மக்கள், தாங்களுடைய உயிரையும் பணமையும் வைத்து மக்களுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற மக்கள். அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கமும் தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் கூட மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இதைவிட கூடுதலான கரிசனை எடுப்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும், அது மீன்பிடித்துறை மாத்திரமல்ல ஏனைய துறைகளையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதனால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக கடற்தொழிலாளர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கை இதைவிட ஒரு மாற்றமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் இதற்கு முன்னைய ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகளே இந்த செயற்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு இதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த வெள்ள நீர் பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, நமது அரச கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்குரிய நிறுவனங்கள், இவைகள் சரிவர இந்த நிலைமைகளை கண்டு உணர்ந்து செயற்பட்டிருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை இவ்வாறு வந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. இதில் ஒரு 150% தடுத்திருக்க முடியும். அவ்வாறான தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகின்றது. அதனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்போம், எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய இவ்வாறான கள நிலவரங்களை ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நிச்சயமாக மீனவர்கள் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிவதற்கும் கேட்பதற்கும் அதைகளை எதிர்காலத்தில் தீர்ப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியையே நாங்கள் பருத்தித்துறை வாழ் மக்களுக்கு அளிக்கின்றோம். விசேடமாக வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே இந்திய மீனவர்கள் ரோலர் அத்துமீறி மீன்பிடிக்கிற நடவடிக்கையை நாங்கள் நேர கண்கூடாக பார்க்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. கரையோரத்திலிருந்து 2 கிலோமீட்டர்கள் அவர்களின் படகுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களது நடவடிக்கை என்ன? அதே நேரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் இலங்கைக்கான மீன் இறக்குமதி சைனாவிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கான உங்கள் நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமாக முதலாவது விடயமாக இங்கு இருக்கின்ற மீனவர்களே முன்வைக்கின்ற பிரதான குறைபாடு, பிரதான குற்றச்சாட்டு தான் வேறு எதுவுமல்ல. இந்திய மீனவர்களுடைய வருகை, இந்த மீனவர்களுடைய ஆதிக்கம், அது அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் மேலேயே மீன்கள் மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளமும் நாசமாக்கப்பட்டு வருகின்றது. அதனால் நிச்சயமாக அவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது தொடர்பிலான இப்போதுக்கு நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையை நடாத்தி கொள்கின்றோம். அதிகாரி மட்டத்திலான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக இது முற்றாக நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நோக்கியே எங்களுடைய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்திய தூதுவரோடும் கூட இது சம்பந்தமாகமல்ல அவரோடு பேச்சுவார்த்தை ஒன்று இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையும் கூட இதை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்களும் கூட இதனை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். இந்த பொட்டம் ட்ரோலிங் என்பது அல்லது இந்த படகுகள் என்பது நிச்சயமாக ஒரு நாட்டுக்கு அல்லது கடல் வளத்திற்கு, கடலில் இருக்கின்ற மீனவர்களுக்கு பாதகமானது, பாதிப்பானது, எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று அவர்களும் கூட கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில முற்போக்கான பிரபலியமான ஊடகங்களும் கூட, ஊடகவியலாளரும் கூட அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய கடல் பரப்பிலே இருந்து கொண்டு இந்திய மீனவர்களுடைய கொள்ளை அடிப்பதை, எங்களுடைய வளங்களை அவர்கள் நேரில் கண்டிருக்கின்றார்கள், பார்த்திருக்கின்றார்கள். அவர்களும் கூட இது தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு அனைத்தையும் ஒன்று திரட்டி நிச்சயமாக இவர்களுடைய இந்த செயற்பாடு என்பது எங்களுடைய சமுத்திரத்திற்கு ஏற்படுகின்ற பெரிய கேடு என்பதை இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த திசையை நோக்கி நாங்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு
பற்றி ஏதாவது நடவடிக்கை இருக்கு? நிச்சயமாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மீன்கள் என்பது நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், நிச்சயமாக முதலில் எங்களுடைய கடல் பரப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய உற்பத்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உற்பத்தியின் ஊடாக உலக சந்தையில் இடம் பிடிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக இன்றைக்கு சீனாவிலும் கூட எங்களுக்கு ஒரு சந்தை திறக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ அந்த சந்தையும் பிடித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சீனாவிலிருந்து கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அவ்வாறான செயற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அது எமது நாட்டுக்கு பாதகமாக இருக்குமாக இருந்தால், எமது மீனவர்களுக்கும் பாதகமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம். இந்த மீனவர்கள் வந்து இந்த உள்ளூரில் மேற்கொள்ளப்படுகின்ற சுருக்கு வேலை அதுக்கு எதிராக அனைத்து மீனவர்களும் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது தடுத்து நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கை நிச்சயமாக இந்த சுருக்கு விலை தொடர்பாக இது பொதுவாக மீனவர்களுடைய அனைவரும் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற பொழுதும் கூட, முல்லைத்தீவில் இருக்கின்றவர்களை சந்திக்கின்ற போதும் கூட அவர்கள் அனைவரும் உடைய கோரிக்கை இந்த சுருக்கு விலை முறைமையை தடுத்து நிறுத்துங்கள், தடை செய்யுங்கள். நிச்சயமாக அதை தடை செய்வதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கோம். உங்களது அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கான அமைச்சரவை வழங்கப்படுகிறது பிரச்சனை ஒன்று போட்டிருக்கிறது. இது தொடர்பாக எங்களுடைய அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா, இந்தியர்கள் இருக்கின்றார்களா, இலங்கையர் இருக்கின்றார்களா, மலையகத்தான் இருக்கின்றானா என்பதை பார்க்க வேண்டாம். எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை தேடி பாருங்கள். நாங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு அமைச்சரும் இல்லாது, முஸ்லீம் அமைச்சர் இல்லாதே முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தது கூடுதலாக யார் என்றால் வேறு யாருமல்ல நாங்களாக. முஸ்லீம்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற போது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார்? எந்த அமைச்சரும் இல்லாத நாங்கள் தான் குரல் கொடுத்தோம். டாக்டர் ஷாப்பினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல நாங்கள் தான் குரல் கொடுத்தோம். அதே போன்று கடந்த காலங்களில் ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் முஸ்லீம் மக்கள் மீது இன்ன வன்முறைகளை கட்டப்படுகின்ற அவர்களுடைய உடைமைகள் சீரழிக்கப்படுகின்ற போது, விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முழு முஸ்லிம் மக்களையும் இலங்கையில் வாழ முடியாத ஒரு பீதிக்கான உள்ள நிலைமை உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர்கள் மத்தியில் நம்பிக்கை விதைத்தவர்கள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் நாங்கள். அதே போன்று எங்களுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைய ஜனாதிபதி அன்ருகுமார் சிவநாயகம். அதனால் முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், முஸ்லிம் தலைவர்கள் சொல்லுகின்ற இவ்வாறான போலியான பிரச்சாரங்களை நம்பாதீர்கள். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் இலங்கையினுடைய பிள்ளைகளை தவிர நாங்கள் தமிழனுடைய பிள்ளை, சிங்களவனுடைய பிள்ளை, முஸ்லிமனுடைய பிள்ளை என்று நாங்கள் பார்ப்பது இல்லை. அதனால் எதிர்வரும் நாட்களில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு கேட்கிறோம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வாறு நடவடிக்கை? நிச்சயமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் முதல் எடுப்போம். அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு அதற்கான தீர்வினை படிப்படியாக அணுகுகின்ற நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதியை அல்லது அதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் சரிவர செய்வேன் என்று எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது.